ஸோ இப்போ இந்த யூபிஎஸ்ஸை வந்து குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் அல்லது ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கோ இல்லை எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து பேக்கப்பும் கொடுக்கணும். அதே சமயத்தில் எனக்கு அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து என்னுடைய கேஜெட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க வேண்டிய யூபிஎஸ் வந்து ஏபிசி யூபிஎஸ் தான், பை ஷெண்டர் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக இந்த கம்பெனி வந்து நான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ வச்சிருக்க யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா BX 600C இந்தியன் வெர்ஷன் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ நான் இதே யூபிஎஸ்ஸை வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன், சேம் மாடல். அந்த யூபிஎஸ் வந்து 4 வருஷமா எப்படிலாம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது அப்படின்றதையும், ஸோ அடுத்ததா இப்போ லாஸ்ட் வீக் தான் அதோட பேட்டரி வந்து கெப்பாசிட்டி போயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அது ஒர்க் ஆகுதா, அந்த யூபிஎஸ் வந்து இன்னும் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதையும் வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படின்னா எதுக்காக இந்த யூபிஎஸ் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு இப்போ 2 யூபிஎஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ கம்பெனி சைட்லேருந்து அவங்க என்னென்ன ஸ்பெக்லாம் வந்து கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்ததாக இந்த 4 வருஷத்தில் அவங்க சொன்ன ஸ்பெக் எல்லாமே வந்து கரெக்டாக எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதா அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த யூபிஎஸோட கெப்பாசிட்டி வந்து 360 வாட்ஸ். இதுவே இதை நம்ம கேவிஏல சொல்லணும் அப்படின்னா 0.6 kVA. அதே போல் இந்த யூபிஎஸை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 4 to 6 hours டைம் வந்து எடுத்துக்கும். இந்த யூபிஎஸ்க்கு வந்து 2 years ஆன்சைட் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அதாவது இந்த 2 yearsக்குள்ளே இந்த யூபிஎஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்க்ளூடிங் பேட்டரி, நம்ம அவங்களோட சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போகணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த சர்வீஸ் பர்சன் வந்து நம்ம வீட்டுக்கு அல்லது ஆஃபீஸ்க்கே வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஷெண்டர் எலக்ட்ரிக் என்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸை சேர்ந்த கம்பெனி. இவங்க இந்த யூபிஎஸ் மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, ஸோ பவர் சிஸ்டம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதில் இருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 7.2 amp பவர் பேட்டரி. அடுத்ததாக இதோட இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 145 வோல்ட்லேருந்து 290 வோல்ட்டுக்குள்ளே நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்தது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த யூபிஎஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட்டாக வந்து கொடுக்கும். அடுத்தது இதோட ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது 45 to 65 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரி பேக்கப் இருக்கு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு 3 6 amp அவுட்புட் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு லாங் டைமுக்கு வந்து பவர் சப்ளை இல்லாதப்ப இந்த யூபிஎஸ் வந்து நம்ம ஜென்ரேட்டர் அல்லது இன்வெர்டரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் ஓவர்லோட் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம 360 வாட்ஸுக்கு மேலே நம்ம லோடை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடும். ஸோ நம்ம லோடை வந்து அந்த 360 கீழே கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது திரும்பவும் வந்து ஆன் ஆகிடும். அடுத்ததான் இந்த யூபிஎஸ் வந்து கோல்டு ஸ்டார்ட் கேப்பபிலிட்டி இருக்குது. அதாவது இந்த யூபிஎஸ் வந்து நம்ம இபி லைனில் கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக இதுலேருந்து வரக்கூடிய இந்த 6 amp சாக்கெட்டில் இருந்து நம்ம அவுட்புட் வந்து எடுத்துக்கலாம், அதாவது பேட்டரி பேக்கப் மோடில். அதே போல் இதில் பேட்டரி சேவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா பேட்டரியோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. அடுத்ததான் இந்த யூபிஎஸ்ல கொடுத்துருக்கூடிய ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா சர்ச் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா, நம்ம இபி லைனில் என்னதான் பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்தாலும் நம்ம இதோட அவுட்புட்ல கனெக்ட் பண்ணிக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எந்த வித ப்ராப்ளமும் வராது. ஸோ எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலுமே இந்த யூபிஎஸ்ஏ வந்து அதை சப்ரஸ் பண்ணிடும், அதாவது கம்மி பண்ணி நம்மளுக்கு தேவையான கரெக்டான பவரை வந்து டெலிவர் பண்ணும். அதுதான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததா இதுல ஏவிஆர் டெக்னாலஜி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, நம்மளுக்கு இபிலேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, ஹை வோல்டேஜ் அல்லது லோ வோல்டேஜ் மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ அப்படி என்னதான் வோல்டேஜ் மாறி வந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் வோல்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக கிடைக்கும். ஆமாம், ஸ்டெபிளைசர் என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுதோ அதே ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் பண்ணுது. ப்ளஸ் அதோட இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குது, பேட்டரி பேக்கப். ஸோ அடுத்தது இந்த யூபிஎஸ் வந்து எவ்வளோ நேரம் பேக்கப் டைம் வந்து கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த பேட்டரி சேவர் ஆன் அப்படின்றது தேவையில்லை. ஸோ இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 15 inch எல்சிடி மானிட்டர் இருக்கும். அடுத்ததாக வந்து மற்ற என்னென்னலாம் இருக்கும், சிபியூ இருக்கும், ஹோம் தியேட்டர் இருக்கும், ஸோ மவுஸ் கீபோர்டு எல்லாமே சேர்த்து இவங்க நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 27 minutes வந்து பேக்கப் டைம் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 19 இன்ச் மானிட்டருக்கு வந்து 14 மினிட்ஸ் வந்து பேக்கப் டைம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 22 இன்ச் மானிட்டருக்கு வந்து 9 மினிட்ஸ் வந்து பேக்கப் டைம் கொடுக்கும் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த 4 இயர்ஸ்ல வந்து நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் அவங்க சொன்ன ஸ்பெக் எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. நாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 19 இன்ச் மானிட்டர், CPU, ஹோம் தியேட்டர், ரவுட்டர் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா அதோட பேக்கப் டைம் அப்படின்றது 20 மினிட்ஸ்க்கு மேலே வந்து இதோட பேக்கப் டைம் அப்படின்றது கொடுக்கும். ஸோ இவங்க சொன்னதோட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அடுத்ததாக நான் 2 முக்கியமான ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த யூபிஎஸ்ல. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் ப்ரொடக்ஷன். இந்த 4 வருஷத்தில் வந்து நாங்கள் இந்த யூபிஎஸ் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து ஃபால்ட் ஆனது கிடையாது. ஸோ அடுத்ததாக வந்து ஏவிஆர் டெக்னாலஜி. நம்மளுக்கு வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வருது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு கிளிக்கிங் சவுண்ட் வந்து கேட்கும். அதாவது அதுக்குள்ள இருக்க ரிலே வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ளக்சுவேஷன் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் இந்த எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்ல அந்த கிளிக்கிங் சவுண்ட் வரும்போது அட் த சேம் டைம் ஃப்ரிட்ஜோட ஸ்டெபிளைசர்லையும் ஏசியோட ஸ்டெபிளைசர்லையும் அந்த கிளிக்கிங் சவுண்ட் வந்து வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏவிஆர் டெக்னாலஜி அப்படின்றது ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ பாக்ஸில் வந்து நம்மளுக்கு மேனுவல் கொடுக்குறாங்க. அடுத்தது அந்த வாரண்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது QC டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ஸோ இதில் வந்து டேட் கொடுத்துருக்காங்க 10/5/2021. ரீசெண்டாக தான் வந்து செக் பண்ணியிருக்காங்க. ஸோ மாடல் நம்பர், சீரியல் நம்பர் கரெக்டாக அப்படின்றத பாக்ஸில் இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டு பூட் பாஸ்ட் அப்படின்றது. கோல்டு பூட்னா என்னன்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டை வந்து நம்ம இந்த இபியில் இன்சர்ட் பண்ணாமல் இதோட அவுட்புட்டில் வந்து நம்ம பவரை எடுத்தோம், பேட்டரி மோடில் வந்து பவர் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்து கோல்டு ஸ்டார்ட். அதாவது ஸ்டார்ட் பண்ணி இந்த எனர்ஜி வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து கோல்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோல்டு ஸ்டார்ட் அப்படின்றது பாஸ்ட். ஸோ அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது ஏசி இன்புட் லோ வோல்டேஜ் கட் ஆஃப். 145 வோல்ட்லேருந்து 290 வோல்ட் வரைக்கும் இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு கீழே வோல்டேஜ் வந்தது லோவாக வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் தராமல் கட் ஆஃப் பண்ணிடும். ஸோ அது வந்து பாஸ்ட். ஓகேங்களா, அந்த டெஸ்ட் பாஸ்ட் ஆயிடுச்சு. அதே போல் கட் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப வந்து பவர் இன்புட்டில் இபிலேருந்து வரக்கூடிய அந்த வோல்டேஜ் வந்து பேக்கப் நார்மல் வோல்டேஜ் 145 வோல்ட்டுக்கு மேலே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் பவர் தரணும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த டெஸ்ட்டுமே பாஸ்ட். அதே போல் ஆப்போசிட் இன்புட் ஏசி ஹை வோல்டேஜ் கட் ஆஃப் பாஸ்ட். அதே போல் 290 வோல்ட்டுக்கு மேலே வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட்டை கட் ஆஃப் பண்ணிடும். திரும்ப எப்போ 290 வோல்ட்டுக்கு உள்ள வருதோ அப்போ வந்து அவுட்புட் வோல்டேஜை வந்து நம்மளுக்கு தந்துடும். ஸோ இது எல்லாமே பாஸ்ட். டோட்டலாக வந்து இந்த யூபிஎஸ் வந்து எல்லா கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து யூபிஎஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆன் ஆஃப் பட்டன். ஸோ இது வந்து பேட்டரி சேவர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட்டரி சேவர் மோட் ஆன் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியோட லைஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் ஆனால் இதை நம்ம பேக்கப் மோட்ல யூஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம இபி சப்ளை இல்லாதப்ப நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பேட்டரி மோட் ஆன்ல இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பேக்கப் வந்து அதிகமாக கொடுக்காது. இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்கப் வந்து நல்லாவே கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து இதுதான் வந்து இண்டிகேஷன் எல்இடி. ஸோ இதில் கிரீன் கலர்ல எல்இடி எரிஞ்சுது அப்படின்னா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இது ஆன்ல இருக்கும் போதே வந்து இந்த எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை ரெட் கலர்ல எரியுது அப்படின்னா பேட்டரியை வந்து ஃபுல்லாகவே வந்து அதோட கெப்பாசிட்டி லூஸ் பண்ணிடுச்சு, பேட்டரி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 6 ஆம்ப் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் பிளஸ் சர்ச் ப்ரொடக்ஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கோல்டு ஸ்டார்ட் டெஸ்ட். அதாவது நான் இப்போ இந்த ஃப்ளக்கை வந்து இபி லைனில் கனெக்ட் பண்ணாமே இதை வந்து பேட்டரி மோடில் வந்து ஆன் பண்ணி என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத செக் பண்ண போகிறோம். பேக்கில் வந்து நம்ம மல்டிமீட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஏசி 600 வோல்ட்டில் வந்து இந்த மீட்டரில் வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து 158 வோல்ட் வந்து வருது. ஸோ இப்போ வந்து நான் இதை இபி லைனில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். சார்ஜிங் இண்டிகேஷன் வந்து காட்டுது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்போ 228 229 வோல்ட், ஆல்மோஸ்ட் 230 வோல்ட்டு கிட்ட வருது. ஸோ இப்போ நம்ம அடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இதை ஃபுல்லாக சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த க்ரீன் லைட் எரிஞ்சுது அப்படின்னா சார்ஜ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஒன்ஸ் இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்றது மீனிங். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ நேரம் வந்து பேக்கப் கொடுக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ சிஸ்டமில் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி 19 இன்ச் மானிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஹோம் தியேட்டர் இருக்குது. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா CPU கேபினெட் இருக்குது.
ஸோ கீபோர்ட் மவுஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து நம்மளோட யூபிஎஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. அடுத்ததான் இங்கே மல்டிமீட்டர் இருக்குது. என்ன வோல்டேஜ் வந்து யூபிஎஸ்லேருந்து வருது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வந்தால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் வாட்ச் வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சிஸ்டமில் வந்து சாங் வந்து ப்ளே பண்ண போகிறேன். கண்டினியூஸாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்க போகிறேன். இப்போ யூபிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் சார்ஜ் வந்து ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஒரு 10 மினிட்ஸ் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் மெயின்ஸை வந்து கட் பண்ணிவிட்டேன். அதாவது இபி லைனை வந்து கட் பண்ணிவிட்டு யூபிஎஸ் மோடில் வந்து எவ்வளோ நேரம் இது வந்து பேக்கப் கொடுக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் எவ்வளோ வோல்டேஜ் வந்து அவுட்புட்டில் கொடுக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறேன். மெயின்ஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டாப் வாட்ச் வந்து ஆன் பண்ணிட்டேன். மெயின்ஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ யூபிஎஸ் மோடில் தான் வந்து அவுட்புட்டு தருது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பீப் சவுண்டு வந்து கேட்கும் பாருங்கள். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வந்து இப்போதைக்கு 176 அது போல் தருது. ஸோ இப்போ சாங் வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஓகே, இப்போ யூபிஎஸ் வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 38 நிமிஷம். ஸோ 38 நிமிஷம் வந்து கண்டினியூஸாக வந்து இது ரன் ஆகிருக்கு. இப்போ யூபிஎஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். அவுட்புட் வோல்டேஜும் பார்த்திங்கன்னா 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பண்ண டெஸ்ட்டை வந்து எந்த ஒரு கட்டுமே இல்லாத ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அதில் போய் நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்தது அப்படின்னா. ஸோ இந்த டெஸ்ட்டோட முடிவில் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதுக்காக ஏபிசி யூபிஎஸ் வந்து பெஸ்ட் யூபிஎஸ்ன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 38 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு பேக்கப் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்னென்ன லோடெலாம் கனெக்ட் பண்ணேன் அப்படி எப்படி கனெக்ட் பண்ணேன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட. ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏபிசி யூபிஎஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.